மாறன் வீரா சீரியல் ஜனவரி 7ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராகவன் வந்துட்டு வெளியில வராரு. அப்ப வெளியில வரும் பொழுது ஒரு பொருளை பிடிச்சி தள்ளி விடுறாரு. அது கீழே விழுந்ததோட பயங்கரமா சத்தம் கேட்குது வீட்டுக்குள்ள. அப்ப மாறன் அவர் ரூமுக்கெல்லாம் அவரோட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சத்தம் கேட்டதோட நம்ம வீரா டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து என்னடி இது அப்படின்னு கேட்க, வீரா சொல்றாங்க எதை பிடிச்சி தள்ளி விட்ட அப்படின்னு. மாறன் சொல்றாரு, நான் எதையும் பிடிச்சி தள்ளி விடல, வெளியில ஏதோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா பார்த்து மாறன் கேட்குறாரு, இங்க பாரு, என்ன நீ என்ன மட்டும் தூங்கிட்டு இருந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இருடி வர்றேன் உனக்கு இருக்கு வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வெளியில போறாரு. வெளியில போயிட்டு நேரா பாக்குறாரு. பார்த்தா ஒரு பொருள் கீழே விழுந்து கிடக்கு. அதை பார்த்ததோட மாறன் நினைக்கிறாரு, இதை யாரு பிடிச்சு தள்ளி விட்டுருப்பான் அப்படின்ட்டு மாறன் அந்த பொருளை கையில எடுத்து வச்சுட்டு நேரா வெளியில வராரு. மாடிக்கு வந்து பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ராகவன் வந்துட்டு யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறது மாறனுக்கு தெரியுது. ராகவன் நேரா அந்த சாட்சி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ராகவன் நேரா சாட்சியை பார்த்து, டேய் இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, என்ன சார் எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க, இங்க பாருங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்லை, அதான் உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணேன், அதான் அவங்கள்ட்ட விஷயத்த சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போலாமேன்னு நினைச்சுதான் வந்தேன், நீங்க என்னடான்னா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ராகவன் சொல்றாரு, இங்க பாரு நான் வெளியில போயிட்டேன், அதான் ஃபோன் எடுக்கலாம், அதுக்குள்ளேயே நீ கண்மணிக்கு ஃபோன் பண்ணுவியா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை நீங்க என்ன ஏமாத்துறீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு ராகவன் சொல்றாரு, இங்க பாரு நான் ஏமாத்துறேனா, இன்னைக்கு கடைக்கு வந்தப்ப கூட உனக்கு தேவையான காசை கொடுத்து தானே அனுப்பிவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சார் நீங்க கொடுக்குற அந்த 5 10 கொஞ்சம் கூட எனக்கு பத்தவே மாட்டேங்குது, உடனே வந்துட்டு காலி ஆகிருது, அதான் அப்படியே மொத்தமா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு ராகவன் கேக்குறாரு. இங்க பாரு, எதுக்கு இப்படி நீ தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் காசு கட்டிக்கிட்டே இருக்க, நான் என்ன பேங்கை வச்சு நடத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 10 லட்சம் மட்டும் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்களை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, ஜெயிலுக்கு போனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, கண்மணி உங்க முகத்துல காரி துப்பிட்டு போயிருவாங்க, அதுக்கப்புறம் உங்க அப்பா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காராம்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் தாங்கிக்க மாட்டாராம்ல, அவரே உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு, பாத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு எனக்கு காசு கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது, வேற ஆப்ஷனும் இல்லை, இல்லைன்னா நான் பாட்டுக்கும் போலீஸ்ல போய் உங்களை மாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவன் பேரதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, ஒரு 10 லட்சத்தை மட்டும் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, நீ கேட்குறப்ப எல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன பேங்கா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், எதுக்கு தேவையில்லாம என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, எப்பேற்பட்ட விஷயத்த பண்ணியிருக்கீங்க, இந்த பிரச்சனையில நீங்க சிக்க வேண்டியது, ஆனா சுலபமா உங்க தம்பியை மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது கூடவா இன்னும் தெரியல, நீங்க மட்டும் இப்ப எனக்கு 10 லட்சத்தை கொடுக்கல, நான் போயிட்டு நேரா போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் செம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நாளைக்கு இதே நேரம் கரெக்டா வருவேன், அப்ப அந்த 10 லட்சத்தை என் கைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, 10 லட்ச ரூபா எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, அவ்வளவு பெரிய கடையை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத ஆளு மாதிரி பேசுறீங்க, அப்படிதான் இப்படி எல்லாம் பணக்காரவங்க எல்லாருமே பணக்காரவங்க ஆகுவீங்க போல. இங்க பாருங்க, ஏதாவது ஒரு கணக்கு எழுதி அந்த 10 லட்சத்தை கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அவரை நேரா ராகவனை பார்த்து, இங்க பாருங்க, நாளைக்கு காலையில கரெக்டா இதே நேரத்துக்கு நான் இங்க வருவேன், அப்ப நீங்க கரெக்டா இந்த காசை என் கையில கொடுக்கணும், அப்படி கொடுத்துட்டா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அப்படி கொடுக்கலைன்னா இனிமேதான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், கழுத்திங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு யாரு அது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு, யாருன்னே தெரியல. அப்ப மாறன், சரி யாருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு மாறன் அங்கேருந்து மாடிப்படியில இருந்து இறங்கி வராரு. அப்ப டக்குன்னு அவர் போனதோட ராகவன் காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப மாறன் அங்கேருந்து ஓடி வந்து, டேய் டேய் நில்லுடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ராகவன் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. மாறன் நினைக்கிறாரு, இவன் வேற இந்த நேரத்துல எங்க போறான், கண்டிப்பா பிரச்சனை ஆகிருமே அப்படின்ட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மளதான் திட்டுவாரு அப்படின்னு மாறன் நேரா அவரோட ரூமுக்கு போறாரு வேகமா. அப்ப மாறன் நேரா ரூமுக்கு வந்துட்டு சட்டையை போடுறாரு. வீரா இதை பார்த்துட்டு, ஏய் இந்த நேரத்துல நீ எங்க போற அப்படின்னு கேட்க, மாறன் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருடி வந்துடுறேன் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, ஏய்
மரியாதையா சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல மாறன் சொல்றாரு, ஐயோ இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நேரா ராகவனை ஃபாலோ பண்றதுக்காக போறாரு. அதுக்குள்ளேயும் ராகவன் நேரா கடைக்கு போயிட்டு செம்மையா வந்துட்டு குடிச்சிட்டு இருக்காரு. 2 3 பாட்டில் அப்படின்னு குடிச்சிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிரு மாறா, சாரி மாறா, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், கண்மணி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்துல நம்ம மாறன் வந்துட்டு பைக் எடுத்துட்டு எங்க பார்த்தாலுமே ராகவனை தேடுறாங்க. ராகவனை பார்த்தா எங்கேயுமே காணும். அப்ப ஃபைனலா கார் கிடக்கு. மாறன் பாக்குறாரு, இந்த காரை பார்த்தா அப்பாவோட கார் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பைக்கை கொண்டாந்து நிப்பாட்ட ராகவன் குடிச்சிட்டு கீழே கிடக்குறாரு. இதை பார்த்ததோட மாறன் அதிர்ச்சியாகி ஓடி வந்து, டேய் ராகவா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, ஒருவேளை அப்பா பார்த்துட்டு அப்பா உன்னை ஃபாலோ பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகிரும். என்னடா கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே இப்படி மயக்க மட்டும் விழுவ, இன்னைக்கு 2 பாட்டில் குடிச்சிருக்க, இதெல்லாம் தப்புடா மாறா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல ராகவன் மாறனை பார்த்து, மாறா என்னை மன்னிச்சிரு மாறா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் புலம்பிக்கிட்டே இருக்க மாறன் சொல்றாரு, இங்க பாருடா, இப்ப மட்டும் அப்பா வந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலெல்லாம் கொண்டு போய் ஒளிச்சு போறாரு. ஒளிச்சு போட்டுட்டு ராகவனை தூக்குறாரு. ராகவன் சரியான போதையில இருக்காரு. அப்ப மாறன் வந்துட்டு ராகவனை தூக்கி பைக்ல உட்கார வச்சு, இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, இல்ல நான் வீட்டுக்கு வரமாட்டேன், என்னாலதானே அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இங்க பாரு, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், அதான் நான் இருக்கேன்ன, நீ ஏன் பதட்டப்படுற, என்ன பிடிச்சிக்க, பைக்ல போகணும்ல அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, இல்ல நான் பிடிக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நீ பிடிக்கலைன்னா பைக்ல இருந்து கீழே வேற விழுவ, அப்புறம் உனக்கு வேற செலவு பண்ணணும், ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனை இருக்கு, இதுல இது வேறையா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல அப்ப ராகவனை சரி அப்படின்னு சொல்லிட்டு மாறனை பிடிச்சிக்க. அதுக்கப்புறமா மாறன் நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு நேரா ராகவன்ட்ட, இங்க பாரு, தயவு செஞ்சு வாயை திறந்து எதுவும் பேசிடாத, ஒருவேளை நீ பேசினியன்னா அப்பா இது பாட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க நேரம், இந்த நேரத்துல மட்டும் நீ ஏதாவது சவுண்டு போட்ட அவ்வளோதான், அப்பா காலி பண்ணிடுவாரு, நீ குடிச்சிட்டு வந்ததுக்கு நான் தான் திட்டு வாங்கணும், அதனால கொஞ்சம் அமைதியா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, நான் இங்கேயே உட்கார்றேன் அப்படின்ட்டு அங்கேயே உட்கார்றாரு. அப்ப மாறன் சொல்றாரு, எவன்டா இவன், இவனோட இவ்வளவு பிரச்சனை ஆகுது, சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தியே, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு. அதை கேட்டதோட ராகவன் அழ ஆரம்பிக்கிறாரு. மாறன் சொல்றாரு, சரிடா சரிடா, நான் உன்கிட்ட கேட்கல, சரி வா, அப்பாவுக்கு தெரியாம எப்படியாவது வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கூப்பிடுறாங்க. மாறன் நேரா ராகவனை பார்த்து, ராகவா என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, அப்பா எல்லாம் வந்தா அப்பா கிட்ட பார்த்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிவிடாத, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிவிடாத, அப்புறம் அப்பா சந்தேகப்படுவாரு, காரணமே இல்லாம ஒருத்தன் என்னை மன்னிச்சிருங்க, என் மேல தப்பு இல்லைன்னு எவனுமே சொல்ல மாட்டான், நீ தேவையில்லாம உளறி விட்டு அப்புறம் பிரச்சனையை உண்டாக்கிறாத, வா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நேரா ராகவனை கூட்டிட்டு போறாங்க. ராகவன்ட்ட, இங்க பாரு, இப்ப நான் உன்னை அண்ணி ரூமுக்கு கூட்டிட்டு போகல, என் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போக போறேன், அண்ணி ரூமுக்கு போனா பிரச்சனை ஆகிரும், அதனால உன்னை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை நேரா மாறன் அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப கண்மணி வீரா தூங்கிட்டு இருக்காங்க. கதவை தட்ட அப்ப வீரா கண்முழிச்சு, யார் அது இந்த நேரத்துல, மாறன் தான் வந்துட்டானோ அப்படின்னு போயிட்டு கதவை திறக்க அப்ப நம்ம மாறன் வந்துட்டு ராகவனை கூட்டிட்டு வராங்க. ராகவன் ஃபுல்லா குடிச்சிருக்கிறத பார்த்துட்டு வீரா அதிர்ச்சியாகி, என்ன மரா இது, மாமா இப்படி குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, அண்ணனுக்கு என் மேல அவ்வளோ பாசம், எனக்கு நீ மருந்து கூட போட்டு விட மாட்டேங்கிற, பாத்தியா என் அண்ணன் எனக்காக குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, காரணமே இல்லாம குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. மாறன் சொல்றாரு, அதான் இந்த காரணம் இருக்குல்ல, சரி அண்ணா நீ படுனா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறன் நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு, துருவி துருவி கேள்வி கேட்காம நீ போயிட்டு அத்தை ரூம்ல படுத்துக்க, அத்தை கண்டிப்பா கேட்கும் எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு, அத்தை கிட்ட எதையும் உளறிடாத, அப்புறம் அது வேற பிரச்சனை பண்ணும் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலை எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்ப ராகவன் நேரா மாறனோட கையை பிடிச்சி, மாறா என்ன மன்னிச்சிரு மாறா, சாரி மாறா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம வீரா காதுல வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாறன் நேரா ராகவனை பார்த்து, இங்க பாருடா, தேவையில்லாம இந்த சாரி பூரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, ஒருத்தனை இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டான், தயவு செஞ்சு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை தூங்க வைக்கிறாங்க. ராகவன் புலம்பிக்கிட்டே தூங்குறாரு. இன்னொரு பக்கம் வீரா நேரா வந்துட்டு வள்ளியோட ஒரு ரூமுக்கு போறாங்க. வள்ளி வந்துட்டு கதவை தட்டினத்தோட யார் அது அப்படின்னு கேட்டு கதவை திறக்கிறாங்க. அப்ப வீரா வந்து நிக்கிறாங்க. வீராவை பார்த்ததோட வள்ளி அதிர்ச்சியாகி, வீரா என்னாச்சு வீரா, உனக்கு மாறனுக்கு ஏதாவது பிரச்சனையா, மாறன் ஏதாவது சொன்னானா, வா மாறனை கேட்குறேன் அப்படின்னு சொல்ல வீரா டக்குன்னு வள்ளி கிட்ட, அம்மாமா ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா அப்படின்னு சொல்ல வள்ளி கேட்குறாங்க,
ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப வீரா சொல்றாங்க, மாறன் மாமா குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவரை வந்துட்டு மாறன் ரூம்ல கொண்டாந்து படுக்க வச்சிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி அதிர்ச்சியாகி, என்னம்மா சொல்ற, நான் போய் பார்க்கவா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க கவலைப்படுற அளவுக்கெல்லாம் இல்லை, மாறன் நல்லபடியா பாத்துக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, எனக்கு தெரியுமா அவன் நல்லபடியா பார்த்துப்பான்னு. அவன் யாருக்குமே துரோகம் நினைக்காதவங்க. இந்த பலாப்பழம் பார்த்திருக்கியா, வெளியில முள்ளு முள்ளா இருக்கும் ஆனா உள்ளார ஸ்வீட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் மாறன். என்னதான் கரடு மரடா பேசினாலும் இந்த குடும்பத்துக்காக அவன் எல்லாமே பண்ணுவான். அதோட அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவன் அண்ணன் ராகவன் தான். அவனுக்கு எந்தவித ஆபத்தும் வரவிட மாட்டான். அவன் அண்ணன் மேல அவ்வளோ பாசமா இருப்பான் தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, எனக்கு தெரியும் வள்ளியம்மா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, மாறன் ரொம்ப நல்லவன். அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அடுத்தவங்களுக்கு வர பிரச்சனையே தான் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்துறவன் நான் என் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி மாறனை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு வீராவும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியுமா மாறன் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வள்ளி சொல்றாங்க, எனக்கும் தெரியுமா, அதான் நீ இவ்வளவு சீக்கிரம் மாறனை ஏத்துக்கிட்ட. இல்லைன்னா நீ மாறனை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீராவும் வள்ளியும் படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலை ராகவன் கண்முழிக்கிறாரு. பக்கத்துல மாறன் தூங்கிட்டு இருக்காரு. ராகவன் நேரா மாறனை பார்த்துட்டு, மாறா, என்னை மன்னிச்சிரு மாறா, நான் இவ்வளோ செல்ஃபிஷா இருக்கேன், என்னை ரொம்ப மன்னிச்சிரு, நான் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே அப்படின்ட்டு ராகவன் ரொம்ப கவலைப்படுறாரு. மாறன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ராகவன் மாறனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்ம தானே காரணம் அப்படின்ட்டு ராகவன் ரொம்ப கவலையா இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம மாறனையும் வீராவையும் காமிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கம்பெனிக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம வீரா பைக்ல வரும் பொழுது பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்ப வீரா சிரிக்கிறத பார்த்துட்டு மாறன் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ பைக்கை நேரா ஓட்டு அப்படின்னு. மாறன் கேக்குறாரு, இங்க பாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இல்ல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சிரிச்சிட்டே இருக்காங்க. இத பார்த்துட்டு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்க, இந்த பைக்கை கொண்டு போய் நேரா அந்த லாரியில மோதிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, நீ செஞ்சாலே செய்வ. என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ தான் குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் படுத்து கிடப்ப. உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுறதே எனக்கு பொழப்பா இருக்கும். ஆனா இப்ப உங்க அண்ணன் குடிச்சிட்டு வராரு, நீ உன் அண்ணனை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டு குடிக்க கூடாது அப்படின்னு அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பார்க்கவே எனக்கு ரொம்பவே செம்ம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீரா சிரிக்கிறாங்க. மாறன் சொல்றாரு, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் உண்மைதான். எப்படியும் நீ என்னை நம்ப போறது கிடையாது, என்ன குடிகாரன் அப்படின்னு தான் சொல்ல போற. எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பாரு, நான் குடிக்கவே இல்லை, அண்ணனை குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன், அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, அதுக்கு தான் நான் பயங்கரமா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறனை பார்த்து கிண்டலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறன் சொல்றாரு, உங்களுக்கு கிண்டலா தாண்டி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா மாறன் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த சாட்சியை பாக்குறாரு. சாட்சி ஒரு கடை ஓரமா நின்றுகிட்டு ஒருத்தர் கூட டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை மச்சான், காசெல்லாம் அது பாட்டுக்கும் வந்துட்டே இருக்கும், ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதோட அவரும், ஓ அப்படியா மச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே டீ கடையிட்டன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம மாறன் பாக்குறாரு. அப்ப மாறனுக்கு ரொம்ப நாளா இந்த சாட்சியை பிடிச்சி கேட்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா சாட்சி தான் மாறனோட கண்ணில் சிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் வீராவும் மாறனும் நேரா கடைக்கு போறாங்க. அங்க போனதோட மாறன் வீராவை டிரா பண்ண. அப்ப வீரா சொல்றாங்க, ஏன் கடைக்கு வரலையா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இரு வரேன் அப்படின்னு சொல்ல, வீரா கேக்குறாங்க, ஏன் நான் கலாய்ச்சதுனால கோச்சிக்கிட்டு கடைக்கு வரலையா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாறனும் வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் கடைக்குள்ள நம்ம ராகவனை காமிக்கிறாங்க. ராகவன் நினைக்கிறாரு, அவன் 10 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கான், அது நம்ம எங்கேருந்து கொடுக்கறது. அக்கௌண்ட் நம்ம வீரா கிட்டேருந்து நம்மளால எப்படி அந்த 10 லட்ச ரூபாயை எடுக்க முடியும். கண்டிப்பா வீரா கணக்கு கேட்பாளே, அதனால நம்ம மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்றது அப்படின்னு ராகவனுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல வீரா நேரா வராங்க. அவங்க லேப்டாப்ல உட்கார வராங்க. அப்ப ராகவன் நேரா வீரா கிட்ட, வீரா, இன்னைக்கு உனக்கு இந்த வேலை இல்லை, ஒரு முக்கியமான ஒரு ஆடிட்டரை பார்க்க போக வேண்டியது இருக்கு, நீ போயிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, வீராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வீரா அந்த இடத்துல இருந்து போனதோட ராகவன் நேரா வீராவோட அந்த அக்கௌண்ட்டை திறக்கிறாரு. அதை ஓபன் பண்ணி அதுல ஒரு 10 லட்ச ரூபாய நம்ம ராகவன் பொய் கணக்கு எழுதுறாரு.
இந்த விஷயத்த பத்தி நம்ம வீராவுக்கு தெரியாது அப்படின்னு ராகவன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வீரா வந்துட்டு ஒரு ஆடிட்டர் வேலையெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நேராக கடைக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகவன் வந்து நேராக அந்த 10 லட்ச ரூபாய வித்ட்ரா பண்ணிட்டு நேராக அந்த சாட்சியை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம வீரா அவங்களோட கணக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஒரு 10 லட்ச ரூபாய் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கணக்காக இருக்குது. அதை பார்த்ததோட நம்ம வீராவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கணக்கில் 10 லட்ச ரூபாய் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம வீராவுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அப்போ வீரா வந்துட்டு நேராக ராகவன்கிட்ட இதை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு நேராக ராகவனை வந்து பார்க்குறாங்க. ராகவன் நேராக வீராவை பார்த்து சொல்லு வீரா அப்படின்னு சொல்ல, வீரா நேராக ராகவன்ட்ட மாமா இது மாதிரி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் எல்லா கணக்கையும் பார்த்துட்டேன், ஆனால் ஒரு 10 லட்ச ரூபா மட்டும் ஏதோ மிஸ் ஆகுது மாமா. நம்ம இப்போ ரீசெண்டாக இந்த யூனிஃபார்ம் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்தோம்ல, அதுக்கும் இதுக்கும் கூட என்னால் கணக்கு போட்டு பார்க்க முடியல. 10 லட்ச ரூபா மட்டும் எப்படியோ மிஸ் ஆகுது அப்படின்னு வீரா சொல்ல, இதை கேட்டுட்டு ராகவன் ஷாக் ஆகுறாரு. ராகவன் நினைக்கிறாரு வீரா கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டா அப்படின்னு ராகவன் நினைச்சாரு. ஆனால் வீரா தான் கணக்கில் புளியாச்சே, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ராகவன் சொல்கிறாரு இல்லை வீரா இது வேற கணக்கு அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா, எதா இருந்தாலும் நான் வந்துட்டு மாமா கிட்ட கணக்கு சொல்லியே ஆகணும். அவர் கண்டிப்பாக கேட்பாரு, 10 லட்ச ரூபாங்கிறது சாதாரண அமௌண்ட்டு கிடையாது அப்படின்னு. அப்போ ராகவன் நேராக வீராவை பார்த்து இங்கே பாரு, இந்த கடையில் 5-10 லட்சம் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆகும் தான், அதெல்லாம் வந்துட்டு நீ கணக்கில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்ததோட வீரா ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பாக ராகவன் மாமா இப்படி பதட்டமாக இருக்காருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம மாறன் வராரு. மாறன் வந்து வீரா நேராக மாறனை பார்த்து மாறா அப்படின்னு சொல்ல, மாறன் நேராக வீரா கிட்ட என்ன வீரா என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க வீரா சொல்கிறாங்க கடையிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் காணாமல் போயிருக்கு, ஆனால் அது எப்படி மிஸ் ஆனிச்சுன்னு எனக்கும் தெரியல, ராகவன் மாமாட்ட கேட்குறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. மாமா வந்து கணக்கு கேட்பாரு, இப்போ 10 லட்ச ரூபாய் எப்படி யார் வித்ட்ரா பண்ணது அப்படின்னு கேட்பாரு. அவர்கிட்ட என்னால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, சரி நீ நல்லா செக் பண்ணி பார்த்தியா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், அதில் 10 லட்ச ரூபாய் ரொம்பவே மிஸ் ஆகுது, ஒருவேளை கார்த்தி ஏதாவது எடுத்திருப்பாரோ அப்படின்னு மாறன் சொல்கிறாரு. கார்த்தி என்றைக்குமே கேட்டு தான் எடுப்பான், கேட்காம எடுக்கவே மாட்டான், நீ அவன் மேலே பழி போடாத அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் சரி அப்போ யார் அந்த 10 லட்ச ரூபாயை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்கிறாரு சரி கடைசியாக சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி யார் இந்த உன்னோட அக்கௌண்ட் ஒர்க்கில் யார் கை வச்சதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். முக்கியமாக உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீரா மாறன் ஜோடி பிடிக்குமா, கண்மணி ராகவன் ஜோடி பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.